வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிட்சுபிஷி பிஎல்சியில் ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ண போகிறோம். என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கம்யூனிகேஷன்ஸில் வந்து எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறது. ஆன்லைன் கம்யூனிகேஷனில் அதாவது ஒரு ஒரு பர்சன் இருக்காங்க, ஒரு ஆள் இருக்காங்க. அந்த ஆள் வந்து இப்போ ஒரு பிஎல்சியும் சிஸ்டமையும் இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது, அதாவது கனெக்ட் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கேபிள்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் சாஃப்ட்வேரில் வந்து என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியல, சாஃப்ட்வேரில் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்யூனிகேட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சாஃப்ட்வேர் கனெக்ட் பண்ணுறேன், ஆனால் என்னால் வந்து அப்லோட் பண்ண முடியல ஒழுங்கா. இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்லைன் கம்யூனிகேஷன்ஸ்னா எப்படி தான் இருக்கும், இதை தவிர ஒரு எதுவும் இருக்காது அப்படின்ற ஒரு அப்ரோச்சில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிறது மிட்சுபிஷி மெல்செக் FX3G 60M. ஓகே, இப்போ இது வந்து நான் பவர் கொடுத்துட்டேன். பவர் கொடுத்து இப்போ ரன் மோடில் இருக்குது. எரர் எதுவும் இல்லை, அலாரமும் எதுவும் இல்லை. ஓகே, இதெல்லாம் இன்புட்டோட இண்டிகேட்டர்ஸ், இது வந்து அவுட்புட்டோட இண்டிகேட்டர்ஸ். இப்போ நம்ம வந்து GXWorks2 வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். GXWorks2ல தான் இது வந்து ஒர்க் பண்ண முடியும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும்னா ரீட் ஃப்ரம் பிஎல்சின்னு கொடுக்கணும். ரீட் ஃப்ரம் பிஎல்சி என்னன்னா, இப்போ நீங்கள் பேக்கப் எடுக்க போறீங்க அப்படின்னா ரீட் ஃப்ரம் பிஎல்சி கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிஎல்சி சீரியஸ் செலெக்ஷன் இருக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதோ சம்திங் ஏதோ ஒரு அவசரத்தில் பிஎல்சி சீரியஸ் சூஸ் பண்ணாமலே டைரெக்டாக ஓகே கொடுத்துட்டு இங்கே போய் கம்யூனிகேஷன் பேராமீட்டர்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? அங்கே போயிட்டு கனெக்ஷன் டெஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஓகே ஆகாது. ஏன்னா இங்கே பிஎல்சி மோடு வந்து CPU Q மோடு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து லைவ்ல இருக்கிறது FX3G, அதாவது FX சீரியஸ் CPU. ஸோ அந்த CPU வந்து சூஸ் பண்ண மறந்துடுவாங்க. மற்றது எல்லாமே பண்ணுவாங்க. CPU சூஸ் பண்ண மறந்துட்டு மற்றதெல்லாம் பண்ணிட்டு கனெக்ஷன் டெஸ்ட் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகாது. ஏன்னா CPUன்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இடத்துல. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளம். இது வந்து மொதல் ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம வந்து FXன்னு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ FXல ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இது வந்து டிரான்ஸ்ஃபர் செட்டப் கனெக்ஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம பிசியும் மிட்சுபிஷி பிஎல்சியும் இன்டர்ஃபேஸ் பண்ணுறது, அப்லோட் டவுன்லோட் எதுவாக இருந்தாலும் நம்ம இதை வச்சு தான் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிசி சைடு இன்டர்ஃபேஸ். பிசி சைடு இன்டர்ஃபேஸ்னா நம்மளுடைய லேப்டாப் அப்படி இல்லைனா நம்ம யூஸ் பண்ணுற பர்சனல் கம்ப்யூட்டர். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம், யூஎஸ்பியா இல்லை சீரியலா, சிஸ்லிங்க் போர்டா இல்லை ஈத்தர்நெட் போர்டா, இந்த மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து பிசி சைடில் ஈத்தர்நெட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே நீங்கள் ஈத்தர்நெட் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பிஎல்சி சைடு இன்டர்ஃபேஸ். ஸோ பிஎல்சி சைடு இன்டர்ஃபேஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து பிஎல்சி மாடியூல். முதல்ல பிஎல்சி மாடியூல்ன்றது என்னன்னா டைரக்டா இந்த இடத்துல நம்ம பிஎல்சிலே கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வந்து சிஸ்லிங்க் மாடியூல் மூலியமா பண்ண முடியும், ஈத்தர்நெட் மாடியூலும் பண்ண முடியும். அதாவது ஈத்தர்நெட் மாடியூல்னா என்னன்னா, இங்க பிஎல்சி இருக்கும், இதுக்கு பக்கத்துல இன்னொரு மாடியூல் மாதிரி வச்சு ஈத்தர்நெட் மாடியூல் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாடியூல் நம்ம வந்து ஈத்தர்நெட் நம்ம கேபிளை பிளக் பண்ணிட்டு நம்ம வந்து பேக்கப் எடுக்க ட்ரை பண்ணுவோம் சம்திங். அந்த டைம்ல வந்து நம்ம அதை சூஸ் பண்ணணும். ஈத்தர்நெட் போர்டுன்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம சூஸ் பண்ணணும். ப்ளஸ் GOTனா என்னன்னா, நம்மளால GOTலையுமே நம்மளால பிஎல்சி அக்சஸ் பண்ணி ப்ரோக்ராம் சேஞ்சஸ் பண்ண முடியும். ஓகே, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. GOT 2000 இந்த மாதிரிலாம் ரொம்ப அட்வான்ஸ்டுலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அதர் ஸ்டேஷன் செட்டிங். இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஈத்தர்நெட் பேஸ் பண்ணி நான் டீச் பண்ணுறப்ப சொல்கிறேன். ஸோ அதர் ஸ்டேஷன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டேஷன் மாதிரி யூஸ் பண்ணல. ஸ்டேஷன்னா எப்படி நம்ம எங்கே மென்ஷன் பண்ணுவோம், ஸ்டேஷன் 1, ஸ்டேஷன் 2, ஸ்டேஷன் 3. ஸோ யூஎஸ்பியில் அதெல்லாம் வராது. ஓகே, இப்போ ஈத்தர்நெட்னா நம்ம வந்து நோட் 1, நோட் 2, நோட் 3 இந்த மாதிரி நம்ம ஸ்டேஷன் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதனால நமக்கு தேவையில்லை. ப்ளஸ் நம்ம சிஸ்லிங்க் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிங்கிள் ஸ்டேஷன் அப்படின்னா அதர் ஸ்டேஷன் கொடுக்கணும். ஸோ சிங்கிள் நெட்வொர்க் உள்ள அப்படி. ஆனால் இங்கே வந்து நம்ம டேரெக்டாக பிசியும் பிஎல்சி தான் இன்டர்ஃபேஸ் பண்ணுறோம். அதனால ஸ்பெசிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கம்யூனிகேஷன் ரூட்னு சொல்லிட்டு இது எல்லாமே நெட்வொர்க்கிங் பேஸ் பண்ணது. ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம பிசி சைடு இன்டர்ஃபேஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து கனெக்ஷன் டெஸ்ட் கொடுக்குறேன். எனக்கு வந்து இங்கே பாருங்க, an unusable COM port was specified, execute again after checking the COM port setting அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது COM port நான் இங்கே வந்து COM port 1ன்னு கொடுத்துருக்கேன். இங்கே என்னாவது இப்போ நான் 2ன்னு கொடுத்து பார்க்குறேன், என்னாவது பார்க்கலாமா? இதுக்கும் ஓகே ஆகல. இப்போ நான் ஒரு 5 கொடுக்குறேன், சம்திங் ஏதோ 9 இருக்கிற COM portலாம் நான் வந்து யூஸ் பண்ணுறேன், எதுவுமே ஓகே ஆகுது. சரி, இப்போ நான் எப்படி COM port கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பிஎல்சி வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க பிசி கூட, எனக்கு வேணால் COM port தெரியல நான் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் டிவைஸ் மேனேஜர் போங்க. டிவைஸ் மேனேஜர் போயிட்டு இந்த இடத்துல வந்து போர்ட்ஸ்னு இருக்கும், இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த போர்ட்ஸில் USB சீரியல் CH340 COM4 இருக்கு. ஓகே, இதுதான் இது நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறது. நான் வந்து இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, டிஸ்கனெக்ட் பண்ணதும் இங்கே பாருங்கள் அது போயிடுச்சு. இப்போ நான் திருப்பி வந்து பிளக் பண்ணுறேன்.
ஓகே, இப்போ பாருங்க COM4ல வந்திருக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஸ்லாட்டில் போட்டிருக்கேன். இதே கேபிளில் நான் மாற்றி வேறு ஸ்லாட்டில் போட்டேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு COM4 வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ நான் போயிட்டு COM4 சூஸ் பண்ணுறேன். ஸோ COM4ல கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போது பிஎல்சி மாடியூலில் FX CPU கனெக்ஷன் டெஸ்ட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் வித் FX3G CPUன்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, சப்போஸ் வந்து எனக்கு COM போர்ட் வந்து ஓகே கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ கேபிள் அன்பிளக் பண்ணிட்டீங்க. அன்பிளக் பண்ணிவிட்டு வேற ஒரு COM போர்ட்டில் போடுறீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அதாவது வேற ஒரு போர்ட்டில் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு COM போர்ட்ன்றது சேமாக இருக்காது. சரிங்களா? ஏன்னா இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள் COM3 மாறி இருக்குது. ஏன்னா ஒரு போர்ட்டுக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நேம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல சீரியல் யூஎஸ்பியில் போயிட்டு COM3 சூஸ் பண்ணணும். ஓகே, இங்கே பாருங்கள் COM3 கொடுத்துட்டு இப்போ நான் கனெக்ஷன் டெஸ்ட் கொடுக்குறேன். ஓகே ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சப்போஸ் தெரியாமல் நீங்கள் கேபிள் மாற்றி போடலாம். ஒரு போர்ட்டில் கனெக்ட் பண்ணி இன்னொரு போர்ட்டில் போட்டு என்ன இது கம்யூனிகேட் ஆகலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறப்ப ஸோ நீங்கள் டிவைஸ் மேனேஜரில் போய் செக் பண்ணணும். இப்போதைக்கு நம்மளுடைய பிஎல்சி என்ன போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்பர் இருக்கும். அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து நான் ஜஸ்ட் 9.6 kbps வைக்கிறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கனெக்ஷன் டெஸ்ட். ஓகே, இதுக்கும் ஓகே தான். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடுன்றது நம்ம பிஎல்சிக்கும் பிசிக்கும் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஸ்பீட் எவ்வளோ வேகமாக டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா RS-232C இருக்கு, இன்க்ளூட் FX USB இந்த AW சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா கன்வெர்ட்டர். ஓகே, இப்போ வந்து நம்ம USB கொடுத்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க USB கொடுத்தோடனே ஓகே ஆகல. ஏன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறது USB கிடையாது. சரிங்களா? யூஎஸ்பின்றது கீழே இருக்குது. சரியா? இந்த மாதிரி தப்பு பண்ணுவாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ண வேண்டியது சீரியல் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு சீரியல் கம்யூனிகேஷன் கொடுக்கணும். ஆனால் யூஎஸ்பி கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வரும். நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆனால் USB டு சீரியல் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுவோம், சீரியல் டு USB யூஸ் பண்ணுவோம். ஸோ சீரியல் டு USB யூஸ் பண்ணும்போது நம்ம லேப்டாப்பில் USB தான் கொடுப்போம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து USB கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சீரியல் தான் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் சீரியல் தான் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே அகைன் சீரியல் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து போர்ட் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ அகைன் வந்து நான் COM போர்ட் 4ல் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம செக் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் திருப்பி இதை COM4 வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எங்கெல்லாம் கனெக்ட் பண்ணுறீங்களோ அங்கே நம்பர் சேஞ்ச் ஆகிக்கும். அதை பார்த்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் COM4 கொடுத்துட்டேன். ஸ்பீட் வந்து மேக்ஸிமம் ஸ்பீடில் வச்சுக்கிறேன். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பிஎல்சி மாடியூலில் சேம் அதே தப்பு பண்ணுவாங்க. ஓகேங்களா? நான் வந்து பராமீட்டர் செக் சம்திங் யாராவது என்ன பண்ணுவாங்க நான் பார்த்துருக்கேன், நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். QCPU மாற்றுவாங்க. இங்கே ஏன் மாற்றுவாங்கன்னு தெரியாது. இங்கே சீரியல்லாம் கரெக்டாக கொடுப்பாங்க. இங்கே இதுக்கு சும்மா மாற்றி செக் பண்ணுவாங்க, இல்லை சம்திங் தெரியாமல் மாற்றுவாங்க. ஓகேங்க இப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் இதுவுமே மாறிடும். பிஎல்சி சைடில் இன்டர்ஃபேஸில் சப்போஸ் நீங்கள் FX CPU வச்சு கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி QCPU கொடுத்தீங்கன்னா திருப்பி அதுவே கேட்கும் பாருங்க. ப்ரீவியஸ் செட்டிங் வில் பி லாஸ்ட் ஆன் செலக்ஷன் ஆஃப் நியூ ஐட்டம்ஸ் வந்துருக்கு. ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா எல்லாமே லாஸ்ட் ஆகிடும். திருப்பி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம FX CPUலே ஸ்டில் இருக்கலாம். இங்கே வந்து நோ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருந்தோம். இப்போ கொடுத்துட்டு கனெக்ஷன் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓகே ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கேபிள் வந்து நம்ம ஒழுங்காக ப்ளக் பண்ணியிருக்க மாட்டோம். அப்புறம் இந்த கன்வெர்ட்டர்ஸ் இருக்குது. இதுதான் கன்வெர்ட்டர். ஓகேங்களா? சீரியல் டு USB கன்வெர்ட்டர். இந்த கன்வெர்ட்டரில் லூஸ் கனெக்ஷன் இருக்கும், லூஸ் கான்டாக்ட் இருக்கும், இந்த இடத்துல லூஸ் கான்டாக்ட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணணும். கேபிள் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். கம்யூனிகேஷன் ஆகலை, கான்ஃபிகரேஷன் ஓகே அப்படின்னா எனக்கு கம்யூனிகேஷன் ஆகலைன்னா நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அப்புறம் நம்ம PC சைடு நம்ம ப்ளக் பண்ணுவோம். USB அங்கே கரெக்டாக இருக்கா, USB கேபிள் கரெக்டாக இருக்கா, போர்ட் கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி நம்ம செக் பண்ணணும். ப்ளஸ் நம்ம இந்த COM போர்ட் கரெக்டாக கொடுத்துருக்குமா அதை சொல்லிட்டு நம்ம அதையும் நம்ம சைட்லேருந்து பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய ஆன்லைன் டேட்டா ஆப்ரேஷன் சொல்லிட்டு நம்மளுடைய அந்த பிஎல்சி பேக்கப் எடுக்கிறது. இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.